a big shout out for behindwoods.com. You guys have been a great support to me all these years with all my projects and everything, and please keep continuing with this film also. இது வந்து மூணே மூணு வார்த்தை அப்படிங்கிற படம். I am introducing a new hero, new music director, new cinematographer and a new editor. All new to Tamil cinema, but they're all Tamil people. They all have been working really hard for this film. It's come out really nice அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எங்களுடைய குழந்தை. பட் அந்த சென்டிமெண்ட் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ப்ளீஸ் டவுன்லோட் த மியூசிக் அண்ட் லைக் இட் and encourage the new music director. Behind Woods நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் இயக்குனர் மதுமிதா. என்னோட ஃபர்ஸ்ட் படம் வல்லமை தாராயோ, செகண்ட் படம் கொலக்கொலையா முந்திரிக்கா. இது இப்போ என்னோட மூணாவது படம் மூணே மூணு வார்த்தை. தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பண்ணுறோம். தமிழில் மூணே மூணு வார்த்தை, தெலுங்குல வந்து மூடு முக்கல்லு செப்பாலன்ட்டு. அண்ட் ரிலீஸ் வந்து ஃபெப்ரவரியில் நினச்சிட்ருக்கோம். படம் வந்து ஒரு ஜாலியான, ஒரு ஃபன்னான, ஒரு காமெடியான படம். கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் கலகலப்பு எல்லாமே இருக்குது. ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே புதுசு. தமிழில் அர்ஜுன் சிதம்பரம் லான்ச் பண்ணுறோம், தெலுங்குல வந்து ராகேந்து மௌலியை லான்ச் பண்ணுறோம். அண்ட் ஆர் ஹீரோயின் வந்து ரால பண்ணின அதித்தி தான் ஹீரோயின். அண்ட் வெங்கின்னு உங்களுக்கு ஸ்டெப் மணியாக அறிமுகமான வெங்கி, அவர் தான் வந்து கமீடியன். ஒரு சூப்பர் டீம், ஒரு ஜாலியான ஒரு ஃபில்ம். பெரிய மெசேஜ் சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேமிலியோடு வாங்க, ஒரு 2 hours படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சிரிங்க அண்ட் ரசிங்க. தட் இஸ் த திங். இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு 2 சிங்கிள்ஸோட லான்ச். நாங்கள் லக்ஸில் இருக்கோம். அண்ட் இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் டே அண்ட் ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஏன்னா எஸ்பிபி சார் இது வரைக்கும் யாருக்காகவுமே பெர்ஃபார்ம் பண்ணாத எஸ்பிபி சார் இன்றைக்கி சிங்கிள்ஸ் ட்ராக்கில் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இட்ஸ் சச் அன் ஆனர். அண்ட் இன்றைக்கி 2 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பொறுப்பாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து எங்களோட தெலுங்கு ஹீரோ அவரே பாடியிருக்காரு. அண்ட் இன்னொரு சாங் வந்து எஸ்பிவி சார் பாடியிருக்காரு. ஹீ வில் ஆல்சோ பி பெர்ஃபார்மிங் டுடே. ஸோ உங்கள் எல்லாரோடையும் அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். ஸோ சி யூ சூன் இன் தியேட்டர்ஸ். பிஹைண்ட் வுட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் வெங்கி. சுட்டக்கதை 2ஆம் உலகம் 2 படத்துலையும் என்னை பார்த்துருப்பீங்க முன்னாடி. இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என் படத்தை பார்த்து என் கேரக்டர் அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்களுக்கு இன்னும் நிறைய நன்றி. ஏன்னா அந்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து இப்போது அடுத்த படத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மூணே மூணு வார்த்தை எஸ்பிபி சரண் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம். இட்ஸ் அ ரொமான்டிக் காமெடி டைரக்டட் பை மதுமிதா. அவங்களோட 3வது படம் இது, வல்லமை தாராயோ அண்ட் கொலக்கொலையா முந்திரிக்காக்கு அப்புறம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாப்பி சப்ஜெக்ட்னு சொல்லலாம். படம் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்லேருந்தே நான் கூட இருந்ததுனால அதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஜாலியான படம் அப்படின்ட்டு என்டையர் ஃபேமிலி உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். படத்தோட கதை கருவில் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் மெயின் திங் பிஹைண்ட் த ஸ்டோரி. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் கார்த்திகேய மூர்த்தி தான் மியூசிக் டைரக்டர். இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். பட் ஹீஸ் கிவன் ரியலி இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் டு லிசன் டு. ஸோ படத்தை பாருங்கள், பாட்டு கேளுங்க, உங்கள் சப்போர்ட்டை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹாய், ஐம் கார்த்திகேய மூர்த்தி. இந்த மூணே வார்த்தை படத்துக்கு மியூசிக் கம்போஸராக பண்ணியிருக்கேன். நிறைய பைட்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் அதே ட்ரை பண்ணேன். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அம்மா அப்பா சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நான் இன்றைக்கி இங்கே இல்லை. அதுக்கப்புறமா என்னோடய குரு அவங்களாம் கற்றுக் கொடுத்தனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். கொஞ்சம் எனக்கு தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி. என்னோடய முதல் தெய்வம் சரண் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவரை பாடத்துக்கு கூப்பிட்டேன். அப்போ வந்து பாட்டு பாடிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, காசு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா ஞாபகம் வச்சுட்டு எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்து இன்றைக்கி என்னை ஒரு கம்போஸராக ஆக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா செகண்ட் பர்சன் இஸ் மை டைரக்டர். க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு பெரிய லெவலில் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் கம்போஸருக்கு இவ்வளோ க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருந்தது. ஸோ அதை என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா என் கூட இருந்த என்னோடய நண்பர்கள், என்னோடய டீம், முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் விஜய், ஹரி, ராஜா, ஸ்ரீஷான், பிரதீப் அண்ட் அஜுபாய். இவங்கெல்லாம் வந்து நான் பேஷனேட்டாக உழைக்கிறது, என்னோடய பாட்டுக்காக உழைக்கிறது இட்ஸ் நார்மல். பட் அவங்களும் வந்து டே நைட்டாக என் கூட சேர்ந்து உழைச்சாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பாட்டு வந்திருக்கு, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதலியா சொன்ன மாதிரி தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி. இந்த தெய்வத்தில் கடைசி லிஸ்ட்டில் வர்றது வந்து பிரசன்ட் மீடியா. ஸோ தெய்வம் கைவிடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மூணே வார்த்தை படத்தோட வசனகர்த்தா மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். ராம்போவில் ஒரு பாதி. ஏன் ஒரு பாதின்னு சொல்லேன்னா, ராம்போ வந்து இட்ஸ் அ பென் நேம். 2 ரைட்டர்ஸ் மொத்தம். அதில் ராஜீவ்ன்ற நானும்
டோங்லி ஜம்போன்ற இன்னொருத்தரும். ஸோ ராஜீவன் ஜம்போ சேர்ந்து எழுதுறதுனால ரேம்போ அப்படின்ற வந்து இந்த பேரை வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை வந்து இவங்க மதுமிதா மேடம் வந்து இயக்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நிறையா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மற்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எஸ்பி சரண் சார் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து மியூசிக் டைரக்டராக கார்த்திகேய மூர்த்தின்னு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. ப்ளஸ் இந்த படம் வந்து படத்தில் வந்து எஸ்பிபி சார், லக்ஷ்மி மேடம், அப்புறம் ரோபோ சங்கர் சார், பாக்யராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆர்த்தி மேடம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி. இந்த படத்தை வந்து ஹீரோவும் வந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஃபேஸஸ். ஆக்சுவலி ஹீரோ வந்து அப்புறம் என்ன அர்ஜுன் சிதம்பரம்னு ஒருத்தர் வந்து அறிமுகமாக இருக்கார். ஹீரோயினாக வந்து ரா படம் மூலமாக பார்க்கப்பட்ட அதித்தி அப்படின்ற அவங்க வந்து ஹீரோயினாக இருக்காங்க இந்த படத்தில். ப்ளஸ் ஹீரோக்கு நிகராக வந்து இன்னொரு ரோல் இருக்குது, அதுதான் வந்து ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோல். அந்த ரோல் பார்த்திங்கன்னா வந்து சுட்டக்கதை மற்றும் இரண்டாம் உலகம் மூலமாக ஒரு காமெடி வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு நியூ ஃபைன் தமிழ் சினிமா நல்ல டேலண்ட் வந்து ஆனால் வெங்கி வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடினால வந்து இன்றைக்கி தேதி ஆடியன்ஸஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வெரி லைட் ஹார்ட்டட் நைஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல கனெக்ட் ஏற்படுத்தணுன்றது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறோம். Hi, my name is Srinivas. I'm the cinematographer for this movie. This is my first film, and I've been working with Vinod sir in the past, and it's a very good opportunity for me. Mr. Charan has given me. We expect all your support and wishes. நிஜமாக படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. கதை தான் சொன்னாங்க டைரக்டரும் பையனும் சேர்ந்து. அது முதல்ல நான் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இல்லை. அதுக்கப்புறமா வந்தது. நானும் லக்ஷ்மி அம்மா சேர்ந்து 2 கேரக்டர் பண்ணேன். அந்த சுட்டி பசங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ். நாங்கள் நடித்த சீன்ஸ் டப் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துருக்கேன். நான் படம் ஒரு மீட்டர் கூட நான் பார்க்கல. ஐ டென்ட் வாண்ட் டு சீ இட் ஆல்சோ. ஏதாவது நொயின்னு இது பண்ணிகிட்டே இருப்பேன் படம் பார்த்தது. அவங்கெல்லாம் பசங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எப்படி இஷ்டப்பட்டு எடுத்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். தவிர நாங்கள் பார்த்து அவங்கள ப்ளெஸ் பண்ணணும். முதல்ல நீங்கள் எல்லாம் ப்ளெஸ் பண்ணுங்கள். நல்ல படங்களெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான் என் பையன். பெருமையாகவும் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம். நிறைய பேருக்கு ஒரு அவகாசம் கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு கேப்டன் வந்து டைரக்டர் ஆல்வேஸ் மதுமிதா அவர்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் மூலம் அவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும். உங்கள் மூலமாக படம் நல்லா ஓடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ சின்ன படங்களுக்கு ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம். படம் நல்லா இருந்ததுன்னா அப்புறம் எப்படியும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க. நான் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுமே அட்டென்ட் பண்ணது கிடையாது. அண்மையில் ஒரு சிவமணி அவன் இன்னொரு பையன் எனக்கு அவன் மியூசிக் பண்ண ஒரு படத்துக்காக போயிருந்தேன். பட் திஸ் இஸ் என் பையன் படம்னா என் படம் மாதிரி தான். இதில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என் மியூசிக் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இட் சீன்ஸ் தட் ரெஹமானோட நிறைய வாழ்த்துக்கள், பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நேற்று நம்ம சென்னை மொசாட்டோட பர்த்டே. அண்ட் let us all wish a very happy, healthy musical life to him. அந்த மாதிரி இன்னொரு ரெஹமான் இங்கே கூட உருவாகி முன்னுக்கு வரணும். ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி எனக்கும் பாட்டுகள் கொடுக்கணும். வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்திலே. நிஜமா எனக்கு கூட அது சகஜமா இருக்கு. வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்தில் என்னென்ன ஞாபகம் வருதுன்னா, 48 வருஷமா என்னை கேட்டு வாழ்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, என் பையனும் வாழ்த்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லோருக்கும் நன்றி கடன். வாழும் நாள் நான் வாழும் நாள் எண்ணி பார்க்கும் தருணத்திலே தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே. இங்க கேளுடா. தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே. ஞானங்கள் தோன்றாமல் காலம்தான் மாறாதே. ஞானங்கள் தோன்றாமல் காலம்தான் மாறாதே. பொய் தூக்கம் போதும் விழித்து விடு. வாழும் நாள் நான் வாழும் நாள்
எண்ணி பார்க்கும் தருணத்திலே தூரமாய் நான் செல்வதே உனை நீயும் உணர்வதற்கே கண்ணிக்கும் பாறைக்கும் பாவி செல்லும் அவள வாழ்க்கை ஏனடா அவளை நாளை வியர்வை சிந்தடா கண்ணிக்கும் பாறைக்கும் பாவி செல்லும் அவளை வாழ்க்கை அவளை நாளை வாழ வியர்வை சிந்தடா நிஜத்தின் நாடகம் புரியும் நாள் ஒன்றல் தீயாய் மாறும் அதற்குள் மயக்கம் தெளிந்தழு நானும் தலை நிமிர்வேன் நன்று பொய் தூக்கம் போதும் இழுத்து விடு ஃபஸ்ட்டு ஸோ நான் சரண் சார் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஓகே ஃபோட்டோஸ் காட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ரவுண்ட் ஆடிஷன் வச்சாங்க. 5 ரவுண்ட் ஆடிஷன் வச்சதுமா சரண் சார் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு நடிப்பு சத்தியமாக வரல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா என் கூட உட்காந்து என்னை ட்ரெயின் பண்ணி என்னை நடிக்க வச்சு என்னாலையும் நடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த மதுமிதா மேடம்க்கு ஐ எம் ரியலி I don't have the words to explain how I feel right now. But thank you, ma'am. Thank you. You've believed in me more than I could ask for. And Charan sir, thank you very much for நடிக்க வரலனாலும் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் படத்தில் நடிக்க. நீங்கள் தான் பார்த்து எனக்கு நடிப்பு வருமா வராதான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஃபிலிம் ஆக்சுவலாக வந்து பைலிங்குவலாக பண்ணுறோம் அப்படின்னு சரணை நான் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் நீ டைலாக்ஸ் எழுதணும் அப்படின்னாரு தெலுங்குல. சரி ஓகே அப்படின்னு போனேன். போய் அப்புறம் மேடம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கதைலாம் சொல்லிட்டுருக்கேன். நானும் இதெல்லாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நானும் பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து அந்த சீன் போட்டெல்லாம் பார்த்து இவனே நல்லா பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணி ஸோ தெலுங்குல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 1 ஃபைன் டே கூப்பிட்டு நீங்கள் தெலுங்குல நடிக்கிறீங்க ஹீரோவா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் சேர்ந்து பண்ணிடுவோமே 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்னு சரி ஆரம்பிச்சு பண்ணியாச்சு. பட் எனிவேஸ் ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர் டு ஒர்க் வித். எவ்வளோ குரங்குத்தனமான வேலைலாம் பண்ணாலும் எங்களை கோச்சிக்காமல் திட்டாமல் அடிக்காமல் நல்லா பொறுமையாக எங்களோட இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த சரண் சாருக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் இன்னைக்கு ஹீரோ KM அவர் சொல்லிட்டாரு அப்பியரன்ஸ்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. பட் ஹீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிஷியன், சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நீங்கள் கேளுங்க, ரொம்ப இன்னோவேட்டிவான சில இதெல்லாம் இருக்கும். கும்பங் 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 பொறுப்பாக மாறப் போறோம், பொறுப்பாக ஆக போறோம். நான் சொல்லும் கதைய கேளும்பா மாட்டோம், அப்படிங்க வைக்க மாட்டோம், காப்பு கட்டி கவுக்க மாட்டோம். நான் சொல்லும் கதைய கேளும்பா மாட்டோம். I think this is the biggest crowd I've ever celebrated my birthday with. Thanks for stopping from doing what you were doing. படம் பார்த்து வெளில போகிறவங்க இல்லை படம் பார்க்க போகிறவங்க எல்லாரும் அப்படி நிறுத்தி இந்த விழாவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மை மாம் இஸ் ஆல்சோ ஹியர். அவங்களும் எப்போவுமே எங்கேயும் வெளில வர மாட்டாங்க. ஆனால் என்ன நான் ப்ரொடியூசருங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்கள வந்து கூப்பிட்டு இழுத்துட்டு வந்துடுவேன் நான் அம்மாவுக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர். எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸை வந்து தேங்க் பண்ணாங்க. It's again like somebody said, it's cliched. I would like to thank
their parents. பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து அவங்கள ரொம்ப இம்சை கூட்டினோம். நைட்டில் ஷூட்டிங் கூப்பிட்டு பகலில் இமிடியேட்டாக ஷூட்டிங் மறுபடியும் போயிடுவோம். ரிஹர்சலுக்கு கூப்பிட்ருக்கோம். கார்த்திக் மட்டும் நைட்டில் தூங்கவே மாட்டான், அது வேறு விஷயம். அவன் ஒர்க் பண்ணுறதே நைட்டில் தான். பட் த ரெஸ்ட் ஆஃப் த லாட் வி ஹேட் ரொம்ப அவங்கள வந்து இம்சை கூட்டியிருந்தோம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் லெட்டிங் தெம் டூ வாட் தேர் கோயிங் டு பி பெஸ்ட் அட். ஈவன் me, I'm very proud of them, and you all should also be very proud of them. They have a very bright future ahead of them. Thank you.